காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம விட்டதுலேருந்து இன்றைக்கி தொடக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம். எதுலேருந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு உயிரை கொண்டு வராரு அவர். ஸோ அந்த பொண்ணுக்கும் உயிர் வந்துடுது. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு எப்படி உயிர் வந்தது என்ற எல்லாத்தையுமே இதில் முழுசாக பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு அவர் உயிர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்குது. ஸோ கண்ணை திறந்து பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுது. ஏன் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் ரீதியாகவும் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகிட்டார், காதலனாகவும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டார் அப்படின்றது அவருக்கு அவர் உணர்ந்துட்டார். ஸோ அந்த பொண்ணு எந்திரிச்ச உடனே அந்த பொண்ணுனால எந்திரிக்க முடியல. ஏன்னா 3 நாள் படுத்த படுக்கையாக இருந்த பொண்ணு தன்னுடைய இறப்பை ஏற்றுக்கிட்டு இருந்த அந்த பாடி அதனால் இது பண்ண முடியல. ஸோ இவர் கொஞ்ச நாள் பொண்ணை ஒரு வீல் சேரில் வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு முடி கொட்டி போயிடுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியே போய் இந்த சபரி முடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இந்த பொண்ணுக்கு அழகை மேம்படுத்துறதுக்காக இன்னும் கொஞ்சம் அவர் அந்த பொண்ணை பராமரிக்கிறாரு. பொண்ணோடையே வாழ்கிறாரு. தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ்கிறாரு. என்ன ஆகுதுன்னா, நாட்கள் கழியுது. ஸோ நாட்கள் கழிஞ்சிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வாட்டி எனக்கு ஒரு டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா சாப்பிட்றதுக்கு. ஸோ அது இவருக்கு சமைக்க தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜொமேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஆப்னு வச்சுக்கிறாங்க, அதில் புக் பண்ணிடுறாரு. கொரியர் பாய் வீட்டுக்கு வர்றாரு. டெலிவரி பாய் வீட்டுக்கு சாப்பாடு கண்டி வைக்கும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை ஒன்று பார்த்துட்டு திருச்சி ஓடிடுறாரு. ஓடி போய் அவருடைய அங்கே டெலிவரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அங்கே இருக்கிறவங்க எல்லோருடையும் டெலிவரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு, ஷேர் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயம் நாங்கள் பார்த்தேன் அப்படின்ட்டு. எல்லோரும் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்தவுடனே அவங்களும் அதை ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தோன்னா அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பார்த்தாங்க அப்படின்றது தெரில, ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அதை உடச்சிட்டு உள்ளே போகும்போது வந்துடுறாரு. அந்த அர்ஜுன் டாக்டர் வந்துடுறாரு. என்ன வேணும் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் பண்ணுற தப்பு, நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உறுதலையாக மிரட்டுறாங்க. டாக்டரானவர் பயம் இல்லாமல் கையில் ஒரு கோடாரியோடு தான் உள்ளேருந்து வெளியே வந்திருக்காரு. இருக்கிற எல்லாரையுமே வெட்டிடுறாரு. வெட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காடு இருக்குல்ல, அந்த காட்டில் போய் அந்த 5 பேருடைய பணத்தையும் புதைக்கும்போது ஒருத்தன் பார்த்துடுறான். அந்த இடத்துல பால் போடுறவனா எவனா இருக்கான். ஸோ அவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு நேராக என்ன பண்ணுறான்னா, போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுறான். போலீஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு வேறு யாராவது வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு பாருங்கன்னு சொல்லும்போது இவர் கத்துறாரு, இந்த அர்ஜுன் டாக்டர். அவள் என்னுடைய காதலி, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. காதலியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, உள்ளே இருந்தது காதலி இல்லை, எலும்பு கூடோட பணம், அழுகி போனையோட இருந்தவர். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துருச்சு, அந்த பொண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவராகவே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டார். அந்த அர்ஜுன் டாக்டர் அந்த பொண்ணுக்கு உயிரும் வரல, ஒன்றுமே வரல, கடைசி வரைக்கும் அவர் பணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதனால தான் முடி கொட்டி போயிருக்கு, நடக்க முடியாமல் இருந்திருக்கு. ஸோ இதை அவராகவே கற்பனை பண்ணிக்கிட்டு உயிர் வந்துருச்சு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதோடய வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இந்த மனுஷன். ஸோ அந்த பணத்தோடைய சொந்தக்காரங்க யார் என்ன இதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா வர வைக்க, அவங்க அப்பா அம்மாவை இவ்வளோ செருப்பால் அடிக்க, ஏன்னா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என் பொண்ணை எப்படி பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி செருப்பால் அடித்து திரும்பி இதுக்குள்ளே பதிச்சு வச்சிட்டாங்க. இவரையுமே அந்த 5 கொலை பண்ணதுக்கும் சட்டவிதியாக அந்த பணத்தை எடுத்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி இப்படி வச்சு இருந்ததுக்கும் அதுக்கான கடும் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. வருஷம் கழித்து வெளியே வர்றாரு. வெளியே அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறார் அப்படின்னா, திரும்பி அதே இடத்துக்கு தான் போகிறார். அந்த பொண்ணை எங்கே இது பண்ணாங்களோ அதே இடத்துக்கு தான் போகிறார். ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாத ஒரு விஷயம். அவரோட சேர்ந்து யாருமே பழகலை. மற்றவங்களும் அந்த பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் அந்த பையனை போட்டு ஒதுக்குறது. சின்ன வயசுலேருந்து ஆள் மனசில் பதிஞ்சது தான் இன்றைக்கி ஒரு நோயாக வளர்ந்துருக்கு. ஒரு பெரிய டாக்டருக்கே நோயாகவே வந்துருச்சு.